இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள் நிறையா பண்றோம். பட் அதுக்குண்டான ரிசல்ட் வந்து நம்மளால பார்க்க முடியல. இல்ல நம்மனால ஒரு ஃபோக்கஸ்டா இருக்க முடியல அப்படின்னா, அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன ரீசன்ஸ்னால நம்ம ஸ்டக் ஆகுறோம்? எந்த ப்ராக்டிஸை நம்ம கன்சிஸ்டன்சியா பண்ணா லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் ஜானு. நான் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கோச்சா இருக்கேன். ஸோ நம்ம வீடியோவில் முழுக்க முழுக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதின்றது நம்ம என்னவாக ஆக நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை மாறுது. இதுதான் ஈர்ப்பு விதியோட அடிப்படை தத்துவம். ஸோ ஈர்ப்பு விதி எதை வச்சு செயல்படுது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களை வச்சு தான் செயல்படுது. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு நேர்மறையாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்களும் சீக்கிரம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எண்ணங்களை எப்படி நேர்மறையாக வச்சுக்கிறது, அதுக்கு என்ன ஒரு கிரவுண்ட் ஒர்க் பயிற்சியான ஒரு பயிற்சியை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கிராட்டிடியூட். இந்த கிராட்டிடியூட் அல்லது நன்றி உணர்வு அப்படின்றது ஈர்ப்பு விதியோட ஒரு பேசிக்னு சொல்லலாம். அண்ட் இந்த கிரவுண்ட் ஒர்க் பயிற்சி வந்து நம்ம லைஃபையே வந்து ஒரு புரட்டி போடுற மாதிரி ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வரும். நீங்கள் நன்றி எழுதாமல் ஈர்ப்பு விதியில் நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது. விசுவலைசேஷன் இருக்குது, அண்ட் 55x5 இருக்குது, அண்ட் ஸ்கிரிப்டிங் இருக்குது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மாற்றங்களை கொண்டு வரலாம். பட் அதை கன்சிஸ்டன்சியாக உங்களால் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த கிராட்டிடியூடுன்றது ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சிகள்லாம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். பட் நம்மளுடைய எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம பயிற்சியை கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். அண்ட் ஒரு பெரிய சேஞ்சஸ் சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கிராட்டிடியூட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஈர்ப்பு விதி பயிற்சி வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம்? ஒரு கோல் இருக்கலாம், அல்லது ஒரு ஆசை இருக்கலாம். அந்த ஆசையை அடையிறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறோம். இதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் வந்து ஈர்ப்பு விதியோட ப்ராக்டிசஸை வந்து யூஸ் பண்ணுவோம். பட் வந்து அதுக்கு நம்ம யூனிவர்ஸ்க்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும். அந்த விஷயத்த யூனிவர்ஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது தான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு உள்ள ரிஃப்ளெக்ஷனை திருப்பி கொடுக்கும். அதுதான் நன்றி. ஸோ நம்ம வந்து வேணுன்ற விஷயத்த ஈர்ப்பு விதி மூலம் அடையணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லி பழகணும். நம்ம வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. பட் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எதையுமே வந்து நம்ம கண்டுக்கிறது இல்லை. இல்லாத விஷயங்களை தான் தேடுவோமே தவிர நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம எப்பயுமே நன்றி சொல்ல மாட்டோம். லைக் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு நினைப்பீங்க, அந்த வேலைக்காக ஆசைப்படுவீங்க. பட் இருக்கிற வேலையை வந்து நம்ம ப்ளேம் பண்ணுவோம். சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கை வந்து ப்ளேம் பண்ணுவோம். ஒர்க்கோட என்விரான்மெண்ட்டை வந்து ப்ளேம் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ளேமிங் அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும். அந்த வேலைக்கு ஒரு நன்றியாக இருக்கோமா, இல்லை அட்லீஸ்ட் நன்றி சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. அது என்னவாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு சேலரி வருது, அதில் இஎம்ஐ நீங்கள் பே பண்ணுறீங்க, ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணலாம், இல்லை அதர் நிறையா க்ராசரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். கையில் பணம் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற ஹெல்த்துக்கு, வெல்த்துக்கு, அண்டு உங்ககிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். உங்களால் எவ்வளோ அதிகமாக நீங்கள் நன்றி உணர்வாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்னா பிரபஞ்சம் உங்களுக்கு வேணுன்றதை அபரிவிதமாக கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து நன்றி உணர்வு. ஸோ இப்போ நன்றி எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நன்றி எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஜேர்னல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உங்களால் அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னா ஜேர்னல்ஸ் நிறையா இருக்குது. கிராட்டிடியூட் எழுத நிறையா வெப்சைட்ஸில் இருக்குது. அது மாதிரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதர் தென் உங்ககிட்ட இருக்கிற நார்மல் ஒரு நோட்டோ டைரியோ அதில் கூட நீங்கள் எழுதலாம். இந்த நன்றி வந்து மேக்ஸிமம் எந்த டைமில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களால் முடிஞ்சால் மார்னிங் எழுதுங்க. இன்கேஸ் முடியலை அப்படின்னா மட்டும் நைட் எழுதுங்க. பட் என்னோட ஒரு சஜஷன் வந்து பெட்டர் நீங்கள் மார்னிங் எழுதணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம தேங்க் பண்ணிவிட்டு அன்னைக்கு டே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த என்விரான்மெண்ட்டும் சரி, அந்த டேயும் சரி, த்ரூ அவுட் த டே வந்து கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மார்னிங் வந்து கண்டிப்பாக நன்றி எழுதிடுவேன். ஈவன் உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் நைட்டு கூட எழுதலாம். அண்டு உங்களால் இப்போ 2 செட்டாக எழுதணுன்னா கூட எழுதலாம். மார்னிங் கொஞ்சம் எழுதுனா, இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எழுதுனா கூட நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நன்றி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் நிறையா பேர் என்ன பண்ணுவோன்னா, நன்றி எழுதுறதை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதை கன்சிஸ்டன்சியாக எழுத மாட்டோம். இதே மிஸ்டேக்கை நான் நிறையா டைம் வந்து பண்ணியிருக்கேன். பட் இதை வந்து நான் கன்சிஸ்டன்சியாக கொண்டு வரதுக்கு சில மெத்தட்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, என்னோடய டேபிளில் நான் என்னோடய கிராட்டிடியூட் ஜேர்னலை வந்து வைக்க ஆரம்பித்தேன். அது வந்து எப்போயுமே விசிபிளாக இருக்கும். லைக் ஒரு
ஒரு டேபிள்குள்ள இல்ல நம்ம பார்க்காத இடத்துல, தேடுற இடத்துல வைக்காம, எப்பயுமே என்னோட கண்ல படுற மாரி ஒரு இடத்துல வச்சேன். வைக்கும்போது எனக்குள்ள ஒரு புஷ் இருந்துட்டு இருக்கும். ஓகே நம்ம எழுதணும் அப்படின்ற மாரி ஒரு புஷ் இருக்கும். ஸோ உங்க கண்ணு முன்னாடி அத வந்து வச்சுக்குங்க. அண்ட் செகண்ட் வந்து டெய்லி எழுதுங்க. 1 நாள் எழுதுங்க, 2 நாள் எழுதுங்க, 3 நாள் எழுதுங்க. இப்படி டெய்லி நீங்க எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஒரு 10 டேஸ் கழிச்சு உங்களால அது எழுதாம இருக்க முடியாது. அது எழுதாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கே என்னடா ஏதோ மிஸ் பண்றோமே அப்படின்ற மாரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி எழுதுங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்துக்காக நீங்க தேங்க் பண்றீங்க. இப்ப வந்து என்கிட்ட இருக்கிற இந்த ஹெல்த்துக்கு நன்றி அப்படின்னு எழுதும்போது ஸ்பெசிஃபை பண்ணுங்க. இந்த ஹெல்த்னால என்னோட ஃபேமிலி கூட நான் சந்தோஷமா இருக்க முடியுது. நான் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியுது, வேலை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசனை வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி எழுத பாருங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் வித் எமோஷன். சும்மா நான் வந்து நன்றி எழுதணும், இது வந்து கண்டிப்பாக எழுதினா தான் என் லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி பிளண்டியாக எழுதாமல் எமோஷனோடு எழுதுங்க. ஒரு தேங்க் பண்ணுறீங்க அப்படின்னா மனசார தேங்க் பண்ணுங்க. சும்மா லைக் ஒரு கடமைக்கு தேங்க் பண்ணாமல் எல்லா விஷயத்துக்கும் தேங்க் பண்ணுங்க. ஈவன் உங்கள் கையில் இருக்கிற ஃபோனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் போடுற ஸ்லிப்பராக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் தேங்க் பண்ணலாம். ஸோ எழுதும்போது எமோஷனோடு எழுதுங்க. ஓகே நான் அந்த நன்றிலாம் எழுதுகிறேன், இந்த நன்றி எழுதுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் கேட்கலாம். ஸோ இது சயின்டிஃபிக்காக நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் ப்ராப்பராக டே விடாமல் நன்றி எழுதுங்க. கண்டிப்பாக உங்களோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நல்லா தூங்குவோம். நிறையா பேருக்கு வந்து இந்த தூக்க பிரச்சனை நிறையாவே இருக்கும். பட் வந்து நன்றி எழுதும்போது நம்ம கிட்ட இருக்க எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லும்போது தூக்கம் வந்து ரொம்ப நல்லாவே வரும். இது எல்லாமே நான் செல்ஃபாக நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஹெல்த்தி ஹேபிட்ஸ். உங்களோட ஹேபிட்ஸ் வந்து நிறைய சேஞ்ச் ஆகும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் நன்றி எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ப்ளேம் பண்ணி பழகிருப்பீங்க. பட் நன்றி எழுதுனதுக்கப்புறம் உங்கள் ஹெல்த்தோட ஹேபிட்டே நிறையா சேஞ்ச் ஆகும். ஈவன் நீங்கள் வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா அதை நிறுத்ததா இருக்கட்டும், இது எப்படியோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். நம்ம கிட்ட இருக்க நெகிழ்ச்சி தன்மை அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் நன்றி எழுதுறது இல்லை நன்றி சொல்கிறது அப்படின்னும் போது அந்த நெகிழ்ச்சி தன்மை அப்படின்றது நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும். அண்ட் நம்மக்கிட்ட அதிகமாக செல்ஃப் எஸ்டீம் வந்து அதிகமாகும். நம்ம முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்போம், நம்மளை செல்ஃபாக ப்ளேம் பண்ணிட்டு இருப்போம். பட் நன்றி எழுதுனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும். நம்மளை நம்ம நிறையாவே செல்ஃபாக லவ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். அண்ட் முக்கியமாக இந்த விஷயத்த வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். எப்படின்னா, நம்ம எப்பயுமே அடுத்தவங்களோட சக்ஸஸில் வந்து ஹாப்பி ஆக மாட்டோம், பொறாம தான் படுவோம். ஏன்னா நம்ம கூடயே இருக்காங்க, இவங்க எவ்வளோ சக்ஸஸ் ஆகிட்டாங்க, நம்ம வந்து இப்படி இருக்கமேன்னு சொல்லிட்டு ஒரு தாட் எல்லார்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ கிரேட்டான பர்சனாக இருந்தாலும் அந்த தாட் இருக்கும். பட் இந்த நன்றி எழுதும்போது நீங்கள் அடுத்தவங்க சக்ஸஸ்லேயுமே சந்தோஷப்படுவீங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிறத வச்சு நம்ம வாழ அழகாக கற்றுக்குவோம். நிறையா வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம். நம்மக்கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மணியாக இருந்தாலும் சரி, அண்ட் வெல்த்தாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்குமே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவோம். நம்மக்கிட்ட இல்லையே இல்லையே அப்படின்ற தாட் வந்து நமக்கு வரவே வராது. அண்ட் முக்கியமாக யூனிவர்ஸோட ரொம்ப ரொம்ப கனெக்டடாக இருப்போம். நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் வந்தாலும் யூனிவர்ஸ் ஏதோ ஒரு விஷயம் மூலம் அந்த குழப்பத்தை வந்து கண்டிப்பாக தீர்க்கும். ஸோ நன்றி எழுதுறத எப்பயுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏன் நன்றி எழுதணும் அண்ட் அதோட பெனிஃபிட்டும் சேர்த்துமே சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து இதை ப்ராக்டிஸாக கொண்டு போகணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸாக கொண்டு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சிங்குமே கொடுத்துட்ருக்கேன். அண்டு நீங்கள் என்னையிலேருந்து நன்றி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பார்க்குறவங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் உங்களால் இதை கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நன்றி.